ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் பையன் ஐயப்பன் கோயில் போகிற அன்னைக்கு நாங்கள் எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் 1 வீக் மேலேயே ஆயிடுச்சு அவங்க போயிட்டு வந்து. ஸோ அதான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க என் பையன் கோயிலுக்கு போகிறான் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால என் பையனுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா, எங்களோட பெரியம்மா அவங்களெலாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்தவங்களுக்குலாம் சமைக்கணும், ப்ளஸ் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் சமைச்சு போடணும் இல்லையா? அதனால் காலையிலே சீக்கிரமாக எழுந்து சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், வடை, பாயாசம்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். அண்ட் வந்து அது பக்கத்துலேயே வந்து அவங்களோட இருமுடி பையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அண்ட் தென் கோயிலுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா, நம்ம கையில் எவ்வளோ காயின் இருக்கோ, காசு இருக்கோ, அதை வந்து இருமுடி பையில் வந்து நம்ம போட்டு 3 வாட்டி அரிசி கொடுப்பாங்க குருசாமி. அதை வாங்கி நம்ம போடணும். எவ்வளோ பேர் வேணாலும் போடலாம். இவங்க தான் போடணும், இவங்க தான் போடக்கூடாதுன்னு கிடையாது. யார் வேணாலும் போடலாம் இதில். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எப்படி போடணும்னு தெரில. அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு. ஸோ என் பையன் வந்து யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க ஃபேஸ் எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தான் க்யூட்டாக. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்க கோயிலுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு போனாங்க. கிறிஸ்மஸ் வந்து 25 23 இவங்க போனாங்க. 23 போயிட்டு 24லாம் வந்து எரிமலை அங்கே போய் ரீச் ஆகிட்டு, அங்கே போயிட்டு அந்த கலர்லாம் பூசி ஜாலியாக விளையாடுறாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளேஸுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் அவங்க கோயில் ரீச் ஆனாங்க. ஸோ வெட்னஸ்டே மார்னிங் 4 o'clockலாம் அவங்க சாமியை பார்த்தாச்சு. ஸோ எனக்கு காலையிலே 6 o'clockலாம் ஃபோன் வந்துருச்சு. நாங்கள் சாமியை பார்த்துட்டோம், நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே போனவங்க ரிட்டன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என் பையனுக்கு நெய் தேங்காய் கட்டலான்னு நினச்சேன். ஸோ எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ஸோ அந்த வேண்டுதலுக்காக நான் நெய் தேங்காய் கட்டி அவனுக்கு அனுப்பலாம்னு நினச்சேன். பட் ஆனால் சின்ன பையனுக்கு அவ்வளோ வெயிட் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்டோட இருமுடி பேக்கில் வந்து நெய் தேங்காய் அவரும் ஒன்று கட்டியிருந்தார். நானும் அவர் கூட உட்கார வச்சு நெய் தேங்காய் ஊற்றி கட்ட சொன்னாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருந்தது, பேசிகிட்டே இருந்தாங்களா, அதில் கிளிப்ஸ் எடுக்கவே நான் மறந்தே போயிட்டேன். ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையவே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் பார்க்கணும், பேசணும் அப்படின்ட்டு அதிலே நான் மறந்தே போயிட்டேன். அண்ட் தென் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. ஸோ என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு ஜாலியாக பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போது வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா என் நாத்தனார். ஸோ நாத்தனார், அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து அந்த டேவே எப்படி போச்சுன்னே என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அண்ட் தென் இப்போ இருமுடி போய் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கட்டிட்டு தலை மேலே வந்து அந்த பெட்ஷீட் வச்சு போவாங்களோ அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அப்படியே கண்ணில் தண்ணி நிற்கிது என் பையனை பார்க்கவங்கள. அது எப்படி அந்த எக்ஸ்பிளைன் என்னால் வாயில் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நமக்கு ஒரு பையன், நம்ம பையன் கோயிலுக்கு போகிறான், அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி ஃபீலுங்க. ஸோ அந்த ஃபீல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சா தான் தெரியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இருமுடி பை தலையில் வச்சுட்டு 3 டைம்ஸ் சுற்ற சொன்னாங்க. சுற்ற சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை ஒரு 3 வாட்டி நடந்து வர சொல்லி அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 5 o'clock கிட்ட கார் எடுத்து கிளம்பிட்டாங்க. அப்புறமா கோயிலை சுற்றி வந்தோடனே காலில் விழுந்து எல்லாருமே கன்னிசாமின்றதுனால காலில் விழுந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கினாங்க, ஒருத்தர் விடாமல். அப்புறம் அவங்களால முடிஞ்சது 100, 200, ஒரு 500, 1000 அந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போகிறவங்க கையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது கோவிலேருந்து என்ன வாங்கிட்டு வர முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபுல்லாக பேசிட்டேன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சா எடுத்து. ஸோ அதனால் அன்றைக்கே எடுத்திருந்தா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ see you, டாட்டா.